ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீட்க்கு 45 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜிக்கு பெஸ்ட் கீ என்ன அப்படின்னா என்சிஆர்டி புக் தான். ஸோ என்சிஆர்டி புக்கை படிக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அது பேஸ்டான கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிசி, பிஓடி இந்த மாதிரி நிறைய நமக்கு அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். இதுக்கான அப்ரிவேஷன்ஸை ப்ராப்பராக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் ரீசன்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தான் நிறைய மார்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அசர்ஷன் ரீசன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் படிங்க. அது பேஸ்டான சம்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸை சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம், என்சிஆர்டி எக்ஸாம்பிள் சம், எக்ஸைஸ் சம், அதுக்கடுத்து எக்ஸாம்பிளர் சம். இந்த ஆர்டரில் சால்வ் பண்ணிட்டு வாங்க. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் நமக்கு நீட்க்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸை தனியாக ஒரு ஷீட்ஸில் எழுதி வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் மினிமம் 1 hour கொடுத்து ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. ரொம்ப ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸை ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், சம்ஸை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறத அந்த கொஸ்டின்ஸ்க்கு பக்கத்திலேயே ரைட் பண்ணி வைங்க. இது எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாம தடுக்கிறது தான் நம்மளோட மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் வே. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், உங்களோட மிஸ்டேக்ஸை பக்கத்திலேயே எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி. மோர் ஆர் லெஸ் பிசிக்ஸ் மாதிரி நீங்க சேமா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுக்கு நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் கொடுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் என்னென்ன ரியாக்சன்ட் அப்படிங்கறத நீங்க தனியா ஒரு டேபிள் காலம் போட்டு எழுதி வச்சுக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் வரும். ஸோ அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸை தேடி பார்த்து சால்வ் பண்ணுங்க. நிறைய மாக் டெஸ்ட் நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கிற எல்லா சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். 2-3 டைம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் திருப்பி அதை போட்டு பார்க்கறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சோர்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்ஸ் எழுதும் போது ரொம்ப ஃபோக்கஸா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ்ல இருந்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுங்க. In our GK Academy, NEET Crash 2026 program admission going on. For just 5,000 rupees only. Program starts on March 28, 2026. Limited time offer. If you want to achieve your medical dreams, join Global Knowledge Academy. For more details contact us. Thank you.